ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த முதல் டெஸ்ட் மேட்சோட 2வது நாள் முடிஞ்சு போயிருந்திருக்கு. முதல் நாள்ல இந்தியா 359 ரன் அடிச்சிருந்தா. இங்கிலாந்து ஒரு 200 ரன்னுக்கு மேல 290 ரன்ஸோ என்னமோ ட்ரெயில் பை. எனக்கு பொறுத்தவரைக்கும் தே அட்லீஸ்ட் கெட் க்ளோஸ் இஃப் நாட் ஓவர்டேக் தட் மார்ஜின். என்னால முதல் நாள பத்தி ரிவ்யூ போட முடியல. ஆனா எனக்கு பொறுத்தவரைக்கும் அவ்ளோ பெருசா நடக்கல. எல்லாருமே பென் ஸ்டோக்ஸோட முடிவ பத்தி குறை சொல்றா. நான் அத பத்தி ட்வீட்டும் போந்திருக்கேன். அவர் கரெக்ட்டான முடிவை எடுத்தார். ஏன்னா, அந்த முதல் செஷன்ல எதனால இட் சீம்ட் அஸ் இஃப் ஹி மேட் த ராங் கால்ன்னா, ஆண்டர்சன், பிராடுக்கு பதிலா இப்ப இருக்கிற சீமரால த்ரெட்டனிங்கா இருக்க முடியல. அந்த 2 ஓசி விக்கெட் எடுத்துட்டதுனால ஷேர்டு செஷன் வந்தது. இல்லன்னா அந்த முதல் செஷன்ல தான் டே 1 முதல் செஷன்ல தான் இருக்கிறதுலயே த மோஸ்ட் அசிஸ்டன்ஸ் ஃபார் த சீமர்ஸ் தட் வி ஹவ் சீன். அப்பயே இந்தியா ஸ்கோரிங் அபோவ் 3.5 வித்வுட் லூசிங் எ விக்கெட் அன்டில் த எண்ட்னா எவ்ளோ சுமாரா போட்டான்னு யூ கேன் திங்க் அபவுட் இட். அதனால தான் நான் எப்படி போட்டதுனால தான் அது ஒரு சுமாரான முடிவுன்னு நெறைய பேரு நெனைக்கிறா. எனக்கு பொறுத்தவரைக்கும் ஹி மேட் த கரெக்ட் கால். எங்க 2 பேருமே தப்பு பண்ணான்னா, நான் என்ன சொன்னேன், அவ மேட்சுக்கு முன்னாடியே 11 சொல்லிட்டா. நான் சாம் குக் விளையாடணும்னு சொன்னேன். அவ பிரைடன் கார்ஸ விளையாடினா. 1 for 96 in 22 ஓவர்ஸ். முதல்ல கொஞ்சம் ஃபுல்லர் லெங்க்ஸ் அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு போட்டார். சாதாரணமா அப்படி போட மாட்டார். அப்புறமா ஒரு ஓவருக்கு 4 ரன்க்கு மேல போனார். ஸோ டிட் ஹி ஹேவ் எனி இம்பாக்ட்? நோ. சாம் குக் நெறைய பேரு தே திங்க் ஹி இஸ் நாட் தட் பிக் ஆஃப் அ நேம். ஹி ஹஸ் நாட் பிளேட் ஃபார் இங்கிலாந்து ரெகுலர்லினால அவர போட்டது கிடையாது. எனக்கு பொறுத்தவரைக்கும் வோக்ஸ் சரியா போடாததுனால ஃபாஸ்ட் பவுலிங்லேருந்து தேர் வாஸ் நோ சப்போர்ட் அட் ஆல். இன்னைக்கு ஜாஷ் டங் 4 விக்கெட் எடுத்தார். முதல் நாள்ல அவர் ரொம்ப சுமாரா போட்டார். நான் அந்த ப்ரீவியூலயே சொன்னேன், அந்த இந்தியா டெஸ்ட் மேட்ச்ல ரொம்ப சுமாரா போட்டார். எனக்கு ஐ வாஸ் நாட் சர்ப்ரைஸ்ட் ஹவ் ஹி வென்ட் ஆன் டே 1. சாம் குக் விளையாடிருந்திருக்கணும். இந்தியாவுக்கு ஷர்துல் தாக்கூர் அஹெட் ஆஃப் ஹர்ஷ்தீப் சிங். இப்ப ஷர்துல் தாக்கூர் இந்த மேட்ச்ல என்ன பண்ணாருன்னு நம்ம பார்த்தோம். கடைசியில 1 ரன் அடிச்சார். அதுவும் ரொம்பவே ஒரு கேவலமான ஒரு ஷாட் விளையாடி அவுட் ஆனார் ஜஸ்ட் பிஃபோர் த லஞ்ச் பிரேக். அதுக்கப்புறமா அவர் கடைசி வரைக்கும் பவுலிங்கே குடுக்காத 2 நோ பால் வேற 7 ரன்க்கு மேல குடுத்திருந்திருக்காரு ஒரு ஓவருக்கு. ஸோ இஃப் யூ நாட் ட்ரஸ்டிங் ஹிம் அஸ் அ பவுலர், ஒரு ஹர்ஷ்தீப் சிங்கை விளையாடிருந்தா இப்ப இந்தியாவுக்கு யாருமே இல்ல பும்ரா தவிர. முதல் இன்னிங்ஸ் தான் நம்ம பார்த்தோம். அது கொஞ்சம் என்ன ஆரம்பத்துல இருந்தே போனோம்னா கொஞ்சம் அலைஞ்சுது இந்த ஃபர்ஸ்ட் செஷன் 92 for 2. அதுக்கப்புறம் ஐ எக்ஸ்பெக்டட் இந்தியா டு கெட் அ பிக் ஸ்கோர். வித் பிட்ச் ஈஸ்ட் அவுட். இங்கிலாந்துக்கு அந்த ரிசோர்சஸ்லாம் வித் பால் கிடையாது. 359 for 3. நான் இந்த ப்ரீவியூல 400 ரன் வரணும் முதல் இன்னிங்ஸ்ல நினைச்சேன். அதுக்கப்புறம் 600 ரன்னே டார்கெட் பண்ணலாம்னு எல்லாருமே நினைச்சோம். அப்படி 430 for 3லேருந்து சுமாரா ஒரு டிஸ்மிசல்ஸ்லாம் ஒரு 2. இட் வாஸ் வெரி புவர். முதல் 3 விக்கெட்டே ஓசி விக்கெட்டு. இப்ப எதுவும் கருண் நாயர்லாம் அந்த ஷாட் விளையாடுவாருன்னு நினைச்சே பார்க்கல. நான் முதல்ல ஐ வுட் ஹவ் சென்ட் ஹிம் அஹெட் ஆஃப் ரிஷப் பந்த். ஓகே, ரிஷப் பந்த் ஹஸ் பிளேட் a fantastic innings. ஆனா இப்ப ஆரம்பத்துல எப்படி விளையாடினார், மெதுவா தான் விளையாடினார். இப்ப கருண் நாயர் மெதுவா விளையாடிட்டு they had gone in with only 3 wickets. ரிஷப் பந்த் அடிச்சிருந்திருக்கலாம். இவர் ஆல்சோ பிளேட் வெரி வெல் then. எனக்கு பொறுத்த வரைக்கும் he should bat at number 6 rather than at number 5. எதனால அப்படி பண்றான்னு தெரியல. இப்ப 430 for 3ங்குன்னு அப்ப தெரியாது. இப்ப ஒருவேளை the 3 wickets fall relatively earlier would be send ரிஷப் பந்த் out again ahead of கருண் நாயர்ங்கிறது ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம். அப்புறம் இங்கிலாந்தோட பேட்டிங். இப்ப பும்ரா தான் எல்லா விக்கெட்டுமே எடுத்திருந்திருக்கார். முதல்ல ஜாக் ராலி அது அன்பிளேயபிள் டெலிவரி தான் கிடையாது. அதாவது ஸ்ட்ரெயிட் பேட்டோட விளையாடாத இது பேட் டர்ன்டு. அதனால தான் இட் இஸ் டிசப்பாயிண்டிங் டிஸ்மிசல் அக்கார்டிங் டு மீ. அடிதான் வாங்குவான்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா அந்த டீம் செலக்ஷனே 2 டீமுமே செலக்டட் நாட் வெல். முகமது சிராஜ் முதல்ல 3 ஓவர்ல 23 ரன் கொடுத்துட்டு தென் ஹி அட்ஜஸ்டட் ஆஃப்டர்வர்ட்ஸ் அண்ட் ஹி கண்டெயின் த ரன்ஸ். பிரசீத் கிருஷ்ணா நான் நிறைய தடவை சொல்லியிருந்திருக்கேன், முதல்ல அவரும் சிராஜும் ஒரே டீம்ல விளையாடக்கூடாது. ஏன்னா கடைசியில சிராஜ் எக்கானமி ரேட் 3.5, நோ விக்கெட்ஸ். பிரசீத் கிருஷ்ணா இன்னைக்கு அவரால் எந்த சமயத்திலயுமே போடவே முடியல. அப்புறம் இந்த வென்யூல யூ ஹவ் காட் டு bowl the fullest to hit the stumps and the venue. இப்ப இங்கிலாந்துலயே one of the fullest you have got to bowl to hit the stumpsனா இந்த ஹெடிங்லி தான். இப்ப பிரசீத் கிருஷ்ணாவோட
ஸ்பெல்ல இத 10 ஓவர பார்த்தோம்னா, எவ்ளோ பந்து ஸ்டம்ப் அடிச்சிருந்திருக்கும். ஒரு சிலர்லாம் டென்னிஸ் பால் பவுன்ஸ் மாரி போடுது. அவர் அவ்ளோ ஷார்ட்டா போடுறார். எனக்கு புரியவே இல்ல. வாட்டு ஸ்லிப்பெல்லாம் நிக்க வைக்கிறா. வாய்ப்பே கிடையாது அங்கலாம் போறதுக்கு. பிகாஸ் ஆல் இஸ் டூயிங் இஸ் டாபிங் த பால் இன் த வேக்கன்ட் ஏரியா. அதுவும் கடைசில ஆலி போப் கிட்டலாம் ரொம்பவே கேவலமா போட்டார். ஸோ நான் விளையாடிருந்திருக்கவே மாட்டேன். யாராவது சொல்லணும் ஃபில்லர் லெங்ஸ் போடணும்னு சொல்லணும். ஆனா வந்து எந்த ஒரு பேட்ஸ்மேனுக்கு டெக்னிக்கல் ஃப்ளா இருந்தா சொல்ல மாட்டா. பவுலருக்கு டெக்னிக்கல் ஃப்ளா இருந்தா சொல்ல மாட்டா. ஸோ வந்து இது வந்து எதிர்பார்த்த வேண்டிய விஷயம் தான். ஜடேஜா வந்து நன் ஃபார் 25 இன் 9 ஒரு கண்டெய்னிங்கா போட்டார். ஆரம்பத்துல கொஞ்சம் அடி வாங்கினார். தென் ஹி டிட் கண்டெய்னிங். ஷர்துல் தாக்கூர பவுலரா எடுத்துட்டு கடைசியில கொண்டு வந்தா. இப்ப என்ன பார்க்குறோம்னா, பும்ரா வந்து நான் எதிர்பார்த்தேன் 5 ஓவர் தான் போடுவார். ஏன்னா பயப்படுவார். ரைட்லி சோ தட் ஹி மே பிரேக் டவுன் அகெயின்னு. எட் பும்ரா இப்ப எனக்கு வொர்க் லோடுன்னு சொன்னா, இஃப் யூ போல் அ குவார்ட்டர் ஆஃப் an overs quota இப்ப 49 ஓவர் இருக்கு. ஒரு 12 ஓவர் போட்டா யூ ஹேவ் ஹேட் அ டீசென்ட் ஒர்க் லோடு. பும்ரா அப்பயுமே 13 ஓவர் போட்டிருந்திருக்கார். த செகண்ட் மோஸ்ட் பவுலர். இப்ப வந்து இந்த டீம் வந்து பும்ரா இல்லாத எப்படி இருக்குன்னு நம்ம பாக்குறோம். ஓகே, ஆரிபுருக்கு அவுட் ஆயிருந்திருக்கணும்ன்றது நோ பால். ஆனா கேட்சும் விட்டா. அதனால நான் அதை பத்தி ஒன்றும் சொல்ல மாட்டேன். இப்ப இங்கிலாந்து வந்து ட்ரெயில் பை 262ன்னு நினைக்கிறேன். இன்னுமே இந்தியா வந்து ஒரு விக்கெட் எடுத்தா கூட, ஏன்னா பென் ஸ்டோக்ஸ் வந்து ஒரு 2 இன்னிங்ஸ் டிஃபைன் இன்னிங்ஸ் விளையாடுவாருன்னு சொன்னேன். எப்ப விளையாடுவாருன்னு எனக்கு இன்னும் என்னால சொல்ல முடியல. ஜேமி ஸ்மித் அட்டாக்கிங் பவுலர், சாரி பேட்ஸ்மேன். ஆனா பும்ரா வந்து யார்கிட்ட போட்டாலுமே அடிக்க பார்த்தாலும் எனி பிச் ஹி கேன் கெட் த விக்கெட். ஸோ ஸ்டில் மேட்ச் இஸ் கான் ஃபார் இந்தியான்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா பும்ராக்கு வந்து சப்போர்ட்டே இல்ல. ஒரு அன்ஷு கம்போஜ ஊருக்கு அமிச்சாச்சு. ஹர்ஷ்தீப் சிங்க விளையாடல. முகேஷ் குமார் ஸ்குவாட்ல இருக்காரான்னு எனக்கு தெரியல. யஷ்தேல்லாம் இப்ப இங்கிலாந்து வந்து இந்தியாவுக்கு போச்சே அந்த சீரீஸ் இந்தியா ஏல விளையாடினர். ஒரு 2 ரன் எக்கானமி ரேட்டு கூட போடல. அந்த கண்டிஷன்லயே அப்படி போடுறதுனா இந்த கண்டிஷன்ல போட முடியாதான்னு கேக்குறேன். அவர் வந்து எடுத்துட்டே வரல. இந்தியா ஏ டோர்லயே அவர் விளையாடல. ஸோ ஐ ரியலி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த செலக்ஷன். ஸோ வந்து பும்ராவோட கையில தான் இருக்கு. தே ஷுட் மேக் ஷூர் தட் நான் என்ன பண்ணியிருந்திருப்பேன்னா, இப்போ வந்து ஜடேஜா வந்து நன் ஃபார் 25 இன் 9. இப்போ வந்து பிரசீத் கிருஷ்ணாலாம் போட முடியலன்னா, இஃப் ஜடேஜா இஸ் கண்டினியூயிங் டு போல் எக்கனாமிக்லி bowl him for a while, then you can attack with இப்போ சிராஜ் வந்து இப்போ வந்து ஒரு அளவுக்கு போட ஆரம்பிச்சுட்டார். தென் பும்ரா இன் ஷார்ட் பர்ஸ் அப்படிதான் போகணும். ஏன்னா இப்போதைக்கு ஷர்துல் தாக்கூர் தே டு நாட் ட்ரஸ்ட் ஹிம். பிரசீத் கிருஷ்ணா வந்து எப்ப விளையாடினாலுமே சரியா போடுற மாதிரி தெரியல. ஸோ திஸ் இஸ் ஆல் ஐ ஹவ் காட் ஃபார் திஸ் வீடியோ. இது ரிவ்யூன்னு ஒண்ணுமே இல்லை. அதாவது ஐ நியூ தட் இங்கிலாந்து வில் பி இன் திஸ் பொசிஷன். ஏன்னா எல்லாருமே சொன்னா இல்ல அது தப்பான முடிவுன்னு சொன்னா, ஆனா அந்த பிச்சோட கேரக்டரிஸ்டிக்ஸ், இந்தியாவோட டிபெண்டன்சி அண்ட் பும்ரா அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் பேட்டிங் வேணப்ப இங்கிலாந்துன்னு பார்த்தோம்னா, எனக்கு வந்து அவ வந்து இந்த பொசிஷன்ல இருக்கிறதுல எந்த ஆச்சரியமுமே இல்லை. ஸோ intriguing next few days. ஆனா என்ன சொல்றது, இந்தியா பும்ரா has to be supported better. இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்ட் மை ஒப்பீனியன் வாட்ச்.